1 இயருக்கு வந்து ஒரு 12 கோடி பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம ப்ராஃபிட் மட்டும் 2 கோடினா, என் செலவு போக 1 கோடி சும்மா இருந்ததுன்னா 1 கோடி என் வேலை செய்கிற பசங்க போகணும் வந்து 2 நாளில் சம்பளம் ஏற்றி கொடுப்பேன் சார். என் செலவு போக போக மீது 1 கோடி சும்மா இருந்ததுன்னா 1 கோடி என் வேலை செய்கிற பசங்க பர்சன்டேஜ் கணக்கில் சம்பளம் கொடுக்க போகிறேன். 3000 4000 ஏற்று 5000 ஏற்று 10000 ஏற்று ஒரு 100 ரூபா சம்பளம் ஏற்று 100 ரூபானா எவ்வளோ 3000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றுறோம். அந்த மாதிரி ஏற்றுவேன் நான். என் கூட இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறேன், நான் வீட்டுக்கு தரேன், உனக்கு எல்லாம் தரேன், கல்யாணம் ஆச்சுடா நல்லா இருக்கிறேடா நகை நட்டுக்கு தரேன். ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சுன்னா பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறது. இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு 15,000 பேசிக் சேலரி கொடுக்குறேன்னா 1 கோடி நம்ம பண்ணுறோம், சும்மா சொல்ல 1 கோடி பண்ணுறோம். அப்போ 1 இயருக்கு வந்து ஒரு 12 கோடி பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம ப்ராஃபிட் மட்டும் 2 கோடினா எனக்கு தேவை என் செலவு போக போக மீது 1 கோடி சும்மா இருந்ததுன்னா 1 கோடி என் வேலை செய்கிற பசங்க போகணும். ஷேர் என் கூட இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறேன், நான் வீட்டுக்கு தரேன், உனக்கு எல்லாம் தரேன், கல்யாணம் ஆச்சுடா நல்லா இருக்கிறேடா நகை நட்டுக்கு தரேன், அவனுக்கு பண்ணுவேன். அது மீறி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வெளியே கொண்டு போய் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுப்பேன். தொழிலாளிகளுக்கு செய்யணுங்கிற எண்ணமே வந்து ஒரு உயர்ந்த எண்ணம் தான். ஆமாம் பிரதர், இன்னைக்கு நம்ம வளர்ந்ததால ஆமாம் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறோன்னா அங்கே வேலையே நடக்கணும். நான் இன்டர்வியூ கொடு, நான் அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து நான் இங்கே இன்டர்வியூ கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அந்த உழைக்கிறது யாரு? கண்டிப்பாக நம்ம பேசிக் ஸ்டார்டிங்கில் 3 வருஷம் உழைச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு சர்க்கிளில் அது போயிட்டு இருக்கு, ஒரு செட்டிங்கில் போகுது. அந்த செட்டிங் யார் பண்ணுறா? யார் பண்ணுறான்? உழைக்கிறவங்க தானே பண்ணுறாங்க. குமார் கிஷோர்ன்றவர் இருக்கான், உண்மையாக உழைக்கிறான், நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறான். அவனுங்களுக்கு நான் சொன்ன இந்த இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 1 இயரில் அவன் பின்னாடி இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களும் க்ரோத் ஆகி வராங்களா, வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொன்னது நடக்கும். ஓகே, நீங்கள் வந்து கவனம் செலுத்திட்டே இருக்கீங்க, யார் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கீங்க சார். 10 நாள் வந்து 2 நாளில் சம்பளம் ஏற்றி கொடுப்பேன் சார். வந்து 2 நாள் நல்லா வேலை செய்கிறாங்க ஏற்று. ஒருத்தருங்களாம் இப்போ சும்மா கிச்சனுக்கு சும்மா க்ளீனாக வச்சுக்க, குப்பைலாம் இருக்கக்கூடாது. அடுத்த மாதம் அவனுக்கு ஒரு 100 ரூபா சம்பளம் ஏற்று. 100 ரூபானா எவ்வளோ 3000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றுறோம். அந்த மாதிரி ஏற்றுவேன் நான். 3000 ரூபா 4000 ஏற்று 5000 ஏற்று 10000 ஏற்று அந்த மாதிரி தான். இன்ன வரைக்குமே குமாரை தவிர வேற யாருமே 1 இயர் டிராவல் பண்ணல என் கூட. இப்போ எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 15 பேர் இருக்காங்க. குமாரை தவிர என்கிட்ட இவ்வளோ நாள் டிராவல் பண்ணல. அதனால குமாருக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செயின் போட போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த தொழிலை தொடங்குனீங்க இல்லையா, ஆரம்பத்துல என்னமா தொடங்குனீங்க? எத்தனை ஒரு எப்படி சொல்றது, எவ்வளவு குவான்டிட்டியில ஆரம்பிச்சீங்க? ஒரு பிரியாணி கடை அப்படி ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை கிலோல தொடங்குனீங்க? ஸ்டார்டிங் 3 கிலோ 3 கிலோ 3 கிலோ 1.5 கிலோ வீட்டுக்கு எடுத்துங்க. அப்படியே இல்லைங்க, 3 கிலோ. இப்போ எவ்வளவு கிலோ வரானா? ஒரு நாளைக்கு 500 கிலோ போவோம், 1000 கிலோ போவோம், திடீர்னு 100 கிலோ போவோம், திடீர்னு 300 கிலோ போவோம். இன்னைக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற பிரியாணி ஸ்டைலு டேஸ்ட் தான் நான் கொடுக்குறேன். அதை நான் கம்மியாக கொடுக்குறேன். 100 120 அன்லிமிட்டெடு. அப்போது நான் ஒரு 150 200 வச்சுன்னா இன்னைக்கு சென்னையில் கோட்டீஸ்வரன் நான் தான் போல. அந்த அளவுக்கு லாபம் இருக்குது இதில். ஆனால் கரெக்டாக தெளிவாக பண்ணணும், சும்மா பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து நானும் பண்ணுறேன் பண்ணக்கூடாது. கரெக்டாக தெளிவாக மக்களுக்கு சேரணும். என்ன ஃப்ரான்ச்சைஸ் யாருன்னா கேட்க வரீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கணும். உனக்கு சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்குதா, எல்லாம் போவன்றதை மட்டும் வாங்க. ஏன்னா மக்களுக்கு தரமான ஃபுட்டு கொடுக்கணும், ரேட்டு கம்மியாக கொடுக்கணும், அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுன்றது தான் என்னோட